வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இன்று துவங்கி வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி வரை ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் நடைபெறுகிறது. இன்று ஒரே நாளில் 1000 பேர் தேர்வில் பங்கேற்கின்றனர். புதுச்சேரியில் பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் நகர பகுதியை நோக்கி படையெடுத்ததால் போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்து வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். கோவில் காலை தமிழ் திரைப்படத்தில் கவுண்டமணியிடம் இருந்து இளநீரை திருடும் செந்திலின் நகைச்சுவை காட்சியைப் போல் புதுச்சேரி சுல்தான்பேட்டை கோழி இறைச்சி கடையில் 10 மாதங்களாக தினம்தோறும் சிறுக ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான கோழி கறியை திருடி ஓட்டல்களுக்கு விற்பனை செய்த இறைச்சிக்கடை ஊழியர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். காணும் பொங்கலையொட்டி பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு சமூக சேவர் ஜமால் என்கின்ற ஜமாலுதீன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்கள் எதிரே வந்த வேன் மீது நேருக்கு நேர் மோதியதில் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதி தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி 3 கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இன்று துவங்கி வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி வரை ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் நடைபெறுகிறது. இன்று ஒரே நாளில் 1000 பேர் தேர்வில் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதற்கான ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இதில் 16,473 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. இவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு இன்று கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் இன்று துவங்கி வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதன்படி ஆண்களுக்கு இன்று முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரையும், பெண்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையும் உடற்தகுதி தேர்வு நடைபெறுகிறது. மேலும் தேர்வுக்கு வருவோர் ஹால் டிக்கெட்டுடன் அரசின் புகைப்பட அடையாள சான்றாக அசல் ஆதார், ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதானும் ஒன்று கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதல் நாளான இன்று 1000 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி ஹால் டிக்கெட்டில் குறிப்பிட்டுள்ள இடம், தேதி மற்றும் நேரத்தில் மட்டுமே உடற்தகுதி தேர்வுக்கு வர வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திற்கு 30 நிமிடங்கள் முன்னதாக வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு செல்போன் மற்றும் மின்னணு சாதனங்கள், உணவுப் பொருட்கள் கொண்டுவர தடை செய்யப்பட்டதோடு முறைகேடுகளில் ஈடுபட்டால் உடனடியாக மைதானத்தில் இருந்து வெளியேற்றப்படுவர் என்றும், செயல்திறனை அதிகரிக்கும் ஸ்டைராய்டு மருந்துகளை பயன்படுத்தினால் அல்லது ஒழுக்கமற்ற நடத்தைகளில் ஈடுபட்டால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவர் என காவல்துறை தலைமையகம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆண்களுக்கான உடல் தகுதி தேர்வில் உயரம் 165 சென்டிமீட்டர், மார்பளவு 81 முதல் 86 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். 100 மீட்டர் தூரத்தை 15 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும். 3.80 மீட்டர் நீளம், 1.20 மீட்டர் உயரம் தாண்ட வேண்டும். 800 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 50 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும் என்றும், பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வில் 154 சென்டிமீட்டர் உயரம், எடை 45 கிலோ இருக்க வேண்டும். 100 மீட்டர் தூரத்தை 16.50 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும். நீளம் தாண்டுதலில் 3.25 மீட்டர் தூரமும் 1.5 மீட்டர் உயரமும் தாண்ட வேண்டும். 200 மீட்டர் தூரத்தை 36 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும். இதனை நிறைவு செய்பவர்கள் அடுத்த கட்டமாக எழுத்து தேர்வுக்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் நகர பகுதியை நோக்கி படையெடுத்ததால் போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்து வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி 5 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் குடும்பத்தோடு கடற்கரை மற்றும் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் பொழுதை கழிக்க நகர பகுதிகளை நோக்கி படையெடுத்தனர்.
இதன் காரணமாக உப்பளம் அம்பேத்கர் சாலை, இந்திரா காந்தி சதுக்கம், நெல்லித்தோப்பு அண்ணா சாலை, காந்தி வீதி, ஆம்பூர் சாலை மற்றும் ஒயிட் டவுன் எனப்படும் நகர பகுதிகள் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்தன. நகர பகுதி முழுவதும் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். கோவில் காலை தமிழ் திரைப்படத்தில் கவுண்டமணியிடம் இருந்து இளநீரை திருடும் செந்திலின் நகைச்சுவை காட்சியைப் போல் புதுச்சேரி சுல்தான்பேட்டை கோழி இறைச்சி கடையில் 10 மாதங்களாக தினம்தோறும் சிறுக ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான கோழி கறியை திருடி ஓட்டல்களுக்கு விற்பனை செய்த இறைச்சி கடை ஊழியர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை புதிய மேட்டுத்தெருவை சேர்ந்தவர் சுஜன். இவர் சுல்தான்பேட்டையில் கோழி இறைச்சி கடை நடத்தி வருகின்றார். இவரது கடையில் அதே பகுதியைச் சேர்ந்த அசார், இஸ்மாயில், ஜலால், கோர்காடு பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் ஆகியோர் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் கோழி இறைச்சியை விற்பனை செய்ததில் பல மாதங்களாக குளறுபடி இருந்து வந்தது. கோழியை எடை போட்ட பிறகு அதனை இறைச்சிக்காக வெட்டி வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்வது என்பது வழக்கம். அதன்படி விற்பனை செய்த எடைக்கும் பெறப்பட்ட தொகைக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருந்ததால் கடந்த 10 மாதங்களில் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த கடையின் உரிமையாளர் சுஜன் வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்த பொழுது சுமார் 8 லட்சம் ரூபாய் கணக்கில் வரவில்லை. என்ன நடந்தது என தெரியாமல் குழம்பி போன சுஜன் கடையில் நடைபெறும் அனைத்து விஷயங்களையும் தீவிரமாக கண்காணிக்க துவங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்று இறைச்சி கடையில் பணிபுரியும் ஆசார் கோழி இறைச்சி கழிவுகள் கொண்ட பிளாஸ்டிக் சாக்கு மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கி சென்றிருக்கிறார். இதனை கண்ட உரிமையாளர் சுஜனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து பிளாஸ்டிக் மூட்டையை சோதனை செய்து பார்த்த பொழுது அதில் 10 கிலோ கோழிக்கறியை கோழி கழிவுகளுக்கு அடியில் மறைத்து வைத்து எடுத்து சென்றது தெரியவந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சுஜன் உடனே ஆசாரை பிடித்து விசாரித்த போது இஸ்மாயில், ஜலால் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் கூட்டு சேர்ந்து கோழி இறைச்சியை தினம்தோறும் சிறுக திருடி அதனை கோழி கழிவுகளை எடுத்து செல்வது போல் எடுத்து சென்று பல ஓட்டல்களில் குறைந்த விலைக்கு விற்றதும் அதன் மூலம் கிடைத்த பணத்தை 4 பேரும் பங்கு போட்டு பிரித்து கொண்டதும் தெரிய வந்தது. அதன்படி கடந்த 10 மாதங்களாக 10 முதல் 15 கிலோ வரை தினம்தோறும் கோழி இறைச்சியை திருடி விற்பனை செய்தது தெரியவந்ததை தொடர்ந்து இதுகுறித்து கடையின் உரிமையாளர் சுஜன் கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசார், இஸ்மாயில், ஜலால், பாஸ்கரன் ஆகிய 4 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காணும் பொங்கலையொட்டி பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு சமூக சேவர் ஜமால் என்கின்ற ஜமாலுதீன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பொங்கல் பண்டிகை பாண்டிச்சேரி முழுவதும் அனைத்து கிராம மற்றும் நகர பகுதிகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் காணும் பொங்கலை ஒட்டி பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் ஜமாலுதீன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். சில பகுதியை சேர்ந்த கிராமத்தினர் மற்றும் இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்கள் எதிரே வந்த வேன் மீது நேருக்கு நேர் மோதியதில் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த 2 இளைஞர்கள் மதுபோதையில் லாஸ்பேட்டை பகுதியில் இருந்த பேருந்து நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது கருவடிக்குப்பம் பகுதியில் எதிரே வந்த வேன் மீது இளைஞர்கள் நேருக்கு நேர் மோதியதில் வேனின் முன்பக்கத்தில் இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்டது. தொடர்ந்து இந்த விபத்தில் காயமடைந்த இளைஞர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக லாஸ்பேட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து தொடர்பான வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதி தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி 3 கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த ஜனவரி 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி தினந்தோறும் காலை திருமஞ்சனம், கொடியேற்றம், தீபாரதனை, சாற்றுமுறை நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான 3 தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது.
அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் 3 கருட பகவான் மீது அமர்ந்து உட்புறப்பாடு நடைபெற்ற திருவீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து வரும் 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருத்தேர் உற்சவம், இரவு தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது. சிறப்பு வாய்ந்த 3 கருட சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை சார்ந்த பணிகள் ஏதும் நடைபெறாததால் இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் சட்டப்பேரவையில் உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் அலுவலக வாயில் பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களின் தனி அதிகாரி அவர்கள் முயற்சி செய்து வருகின்றார். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இன்று துவங்கி வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி வரை ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் நடைபெறுகிறது. இன்று ஒரே நாளில் 1000 பேர் தேர்வில் பங்கேற்கின்றனர். புதுச்சேரியில் பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் நகர பகுதியை நோக்கி படையெடுத்ததால் போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்து வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். கோவில் காலை தமிழ் திரைப்படத்தில் கவுண்டமணியிடம் இருந்து இளநீரை திருடும் செந்திலின் நகைச்சுவை காட்சியைப் போல் புதுச்சேரி சுல்தான்பேட்டை கோழி இறைச்சி கடையில் 10 மாதங்களாக தினம்தோறும் சிறுக ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான கோழி கறியை திருடி ஓட்டல்களுக்கு விற்பனை செய்த இறைச்சிக்கடை ஊழியர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். காணும் பொங்கலையொட்டி பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு சமூக சேவர் ஜமால் என்கின்ற ஜமாலுதீன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்கள் எதிரே வந்த வேன் மீது நேருக்கு நேர் மோதியதில் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதி தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி 3 கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.